சூரா யாசீன்ல அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், உங்களோட வாய்க்கு பூட்டு போடுறேன். பூட்டுன்னா இந்த ஆட்வேலிங்கிற பூட்டுவல் அல்ல, அந்த பூட்டு அல்ல. அல்லாஹ் பேசுற சத்திய கலட்டி எடுத்துடுவான். உங்களோட வாய்க்கு பூட்ட போடுவோம். வதுகல்லிமுனா ஐதீஹிம், உங்களோட கை எங்களோட பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், உங்களோட கால் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். சும்மா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஆள் நானா இருந்தா, நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த கேவலத்தில இருந்து தப்புறதுக்கு ஒரே ஒரு அமல் தான் இந்த உலகத்தில். நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏண்டையும் மொழியும் ரகசியத்தை எல்லாத்த ஒண்ணுக்கும் சொல்லாம மறைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு அமல் தான் அல்லாஹ் செய்யறான். ஒரே ஒரு அமல் தான். அந்த அமல் தான் அருமை நாயகம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, லா யஸ்குரு முஃமினும் முஃமினன் ஃபித் துன்யா இல்லா ஸதரஹு அல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. நீங்க இந்த உலகத்தில் அடுத்த முஸ்லிம்ட குறைய மறைங்க, இந்த உலகத்திலே ஆখিরাத்திலே அல்லாஹ்வோட குறைய மறைப்பான். அடுத்தவண்ட பலாயாக்களுக நான் சுத்தவாளியா, அடுத்தவண்ட ஊத்தபாலியா பப்ளிசிட்டி பண்றதுக்கு நான் நல்ல மனுஷனா? சோதனையில பெரியார்களே, நான் எனக்கும் சேர்த்து தான் கேட்கிறேன், இந்த உலகத்துல யார் யாருடைய குறையெல்லாம் பேசுறோமோ அவங்கள்ட்ட நலவே இல்லையா? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் அவனோட கூட்டாளிமாரோட ரோட்ல நடந்து போறாங்க. ஒரு நாய் வந்து செத்தி. நான் இதை ஏன் சொல்றேன்டா, அடுத்தவங்களோட குறைய மறைக்கிறது ரசூலுல்லாஹ்க்கு ஆக விருப்பமான அமல். ஒரு நாய் வந்து செத்தி, மிச்ச நாளைக்கு வந்து செத்தது, எல்லாரும் மூக்க பத்தினாங்க. ஒருத்தர் சொன்னாரு, பாரு இந்த நாயோட வயிறு எவ்வளவு நதி தவிஞ்சு போயிட்டு. இன்னத்தர் சொன்னாரு, பாரு இந்த நாயோட கண் ரெண்டும் அவிஞ்சு புழு அடியுது. இன்னத்தர் சொன்னாரு, பவுரு வெடிச்சு புழு அடியுது. இன்னத்தர் சொன்னாரு, காது வெடிச்சு புழு அடியுது. இதெல்லாம் நாயோட குறையத்தான் சொல்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பாருங்களேன் நாயோட பல்ல எவ்வளவு இல்லையாயி படிச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் சுத்தி சுத்தி சொல்றீங்களே, ஒருத்தனுக்கு நாயோட வெள்ள பல்லு வேறங்களே, இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்களே. மா அசத்த பயாவ அஸ்னானி, இந்த நாயோட பல்ல பாருங்களேன் எவ்வளவு வெள்ளையாகி. இப்படி சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் யாருடைய மானங்கள் இந்த உலகத்துல வாங்கப்பட்டிருக்கோ சந்தோஷப்படுங்க. உங்களோட மானத்தை வாங்கின உங்களோட மானம் எல்லா இடமும் பறக்க போகுது.